வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் எளிமையாக 100 எடுத்தால் பாஸ் பண்ணுவது எப்படி, அது பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே நாம் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிட்டிருக்கு. என்ன அது தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். டெட் தேர்வில் மீண்டும் போராட்டம் நடத்துகிறதா இருக்காங்க. என்ன டெட் தேர்வு, தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு, தனியார் பள்ளிகளுடைய விவரம் சேகரிப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை, ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. டெட் தேர்வு எழுந்து விரும்பும் ஆசிரியர்கள் தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளால் தகவல். நாடு முழுவதும் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் 1.15 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா விண்ணப்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடும் சூழல் இருக்குது. இந்த விவகாரத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனைகள் எல்லாமே சில நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவிற்கு. இதற்கிடையே நடப்பாண்டு டெட் தேர்வு நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறுவது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் டெட் தேர்வு எழுத ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற தேவையில்லை. இந்த தகவலை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணிக்கு 15 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவல் போட்டிருக்காங்க. ஸோ ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள 190 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகி பிராந்தியங்களில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள பிஎஸ்டி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் 15ஆம் தேதி காலை recruitment.py.gov என்ற ஆன்லைனில் வரவேற்கப்படுகிறது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான சான்றிதழ்கள் எடுத்து 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்வித்துறை அலுவலகத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுதாங்க இப்போ கேள்வி. தனியார் பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாமே சேகரிப்பு பண்ணியிருக்காங்க. கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு விவரங்களை மாவட்ட கல்வித்துறை சேகரிக்க துவங்கியுள்ளது. பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்க டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 273 நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள், 255 உயர்நிலை மற்றும் மேல்நிலை மெட்ரிக் பள்ளிகள் செயல்படுகிறது. நர்சரி பள்ளிகளில் 2000 ஆசிரியர்கள், மெட்ரிக் பள்ளிகளில் 80,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். பள்ளிகளின் தரத்திற்கேற்ப ஆசிரியர்களுக்கு 15,000 முதல் 60,000 வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பு வெளியானதை அடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. தற்பொழுது தனியார் பள்ளிகளிலும் டெட் தேர்ச்சி விவரங்களை தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வித்துறை சேகரித்து வருகிறது. மாவட்ட கல்வி அதிகாரி ஒருவர் தனியார் புனித அந்தோணிமால் இதை உறுதிப்படுத்தியிருக்கார். பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பிஎட் முடித்தவர்களே ஆசிரியர் பணியில் உள்ளனர். ஆசிரியருக்கு தேவையான அனைத்து தகுதியிலும் உள்ளவர்களே பணியில் சேர்க்கின்றோம். புதிய தீர்ப்பால் ஆசிரியர் பணியில் சேர்வோர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகளின் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ பிற மாநிலங்களை ஒன்றிக்க பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா திட்டகட்டமாக இருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களைப் போல பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்ணை உடனடியாக குறைக்கணும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. பணியில் இருக்க ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் என்று நீதிமன்ற உத்தரவு போனதுனால டெட் தேர்வு பள்ளி கல்வித்துறை இந்த உத்தரவு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு
நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை ஆசிரியர்களுக்கு ஒரு இடியாக இறங்கியிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் விரைவில் மாற்ற இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் சிலபஸே கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நலன் கருதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் மாற்றியமைப்பதுன்றது இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். ஒரு சென்ற ஆண்டுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 முறை மாற்றிருக்காங்க, 20 முறை மாற்றிருக்காங்க, 5 முறை மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட வேகன்சிஸ் உயர்வும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா 1996 வேகன்சிஸை கூடுதலாக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுட்ருக்காங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்குங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அந்த 149 ஜிஓ நீக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத பள்ளி கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ஸோ அதனால் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் எளிமையாக 100 எடுத்தால் பாஸ் பண்ணுவது எப்படி, அது பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே நாம் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிட்டிருக்கு. என்ன அது தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். டெட் தேர்வில் மீண்டும் போராட்டம் நடத்துகிறதா இருக்காங்க. என்ன டெட் தேர்வு, தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு, தனியார் பள்ளிகளுடைய விவரம் சேகரிப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. டெட் தேர்வு எழுத விரும்பும் ஆசிரியர்கள் தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளால் தகவல். நாடு முழுவதும் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் 1.15 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா விண்ணப்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடும் சூழல் இருக்குது. இந்த விவகாரத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனைகள் எல்லாமே சில நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவிற்கு. இதற்கிடையே நடப்பாண்டு டெட் தேர்வு நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறுவது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் டெட் தேர்வு எழுத ஆசிரியர்கள் தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை. இந்த தகவலை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணிக்கு 15 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தகவல் போட்டிருக்காங்க. ஸோ ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள 190 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகி பிராந்தியங்களில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள பிஎஸ்டி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் 15ஆம் தேதி காலை recruitment.py.gov என்ற ஆன்லைனில் வரவேற்கப்படுகிறது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான சான்றிதழ்கள் எடுத்து 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்வித்துறை அலுவலகத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுதாங்க இப்போ கேள்வி. தனியார் பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாமே சேகரிப்பு பண்ணியிருக்காங்க. கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு விவரங்களை மாவட்ட கல்வித்துறை சேகரிக்க துவங்கியுள்ளது. பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்க டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 273 நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள், 255 உயர்நிலை மற்றும் மேல்நிலை மெட்ரிக் பள்ளிகள் செயல்படுகிறது. நர்சரி பள்ளிகளில் 2000 ஆசிரியர்கள், மெட்ரிக் பள்ளிகளில் 80,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். பள்ளிகளின் தரத்திற்கேற்ப ஆசிரியர்களுக்கு 15,000 முதல் 60,000 வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பு வெளியானதை அடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன.
தற்பொழுது தனியார் பள்ளிகளிலும் டெட் தேர்ச்சி விவரங்களை தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வித்துறை சேகரித்து வருகிறது. மாவட்ட கல்வி அதிகாரி ஒருவர் தனியார் புனித அந்தோணிமால் இதை உறுதிப்படுத்தியிருக்கார். பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பிஎட் முடித்தவர்களே ஆசிரியர் பணியில் உள்ளனர். ஆசிரியருக்கு தேவையான அனைத்து தகுதியிலும் உள்ளவர்களே பணியில் சேர்க்கின்றோம். புதிய தீர்ப்பால் ஆசிரியர் பணியில் சேர்வோர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளின் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ பிற மாநிலங்களை ஒன்றிக்க பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா திட்டகட்டமாக இருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களைப் போல பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்ணை உடனடியாக குறைக்கணும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. பணியில் இருக்க ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் என்று நீதிமன்ற உத்தரவு போனதுனால டெட் தேர்வு பள்ளி கல்வித்துறை இந்த உத்தரவு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை ஆசிரியர்களுக்கு ஒரு இடியாக இறங்கியிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் விரைவில் மாற்ற இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் சிலபஸே கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நலன் கருதி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் மாற்றியமைப்பதுன்றது இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். ஒரு சென்ற ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 முறை மாற்றிருக்காங்க, 20 முறை மாற்றிருக்காங்க, 5 முறை மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட வேகன்சிஸ் உயர்வும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா 1996 வேகன்சிஸை கூடுதலாக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுட்ருக்காங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்குங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அந்த 149 ஜிஓ நீக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத பள்ளி கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ஸோ அதனால் 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.